அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை அல்லவா? இன்று என்ன நாள்? தமிழருடைய திருநாள், பொங்கல் வாழ்த்துக்கள் இல்லையா மக்களே? அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தால் பொங்கல் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நிறைவான ஆசீர் வர வேண்டும். இயேசுடைய நாமத்தினாலே அந்த ஆசீர்வாதத்தை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். சரியா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 10-12 முடிய. ஆண்டவரே, நீர் தொடக்கத்தில் பூவுலகுக்கு அடித்தளமிட்டீர். விண்ணுலகம் உமது கைவினைப் பொருள் அன்றோ? அவை அழிந்துவிடும், நீரோ நிலைத்திருப்பீர். அவை எல்லாம் ஆடை போல் பழமையாகும். போர்வை போல் அவற்றை நீர் சுருட்டி விடுவீர். ஆடையை போல் அவற்றை மாற்றி விடுவீர். நீரே மாறாதவர், உமது காலமும் முடிவற்றது என்றார். யார் சொல்கிறா? இறைவார்த்தை எழுதுகிறவங்க ஒவ்வொருவரும் பாருங்கள். ஏனென்றால் இது உலகமே என்னுடைய கைவேலைப்பாடு தான். தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் அவர் மட்டும்தான் எல்லாமே இல்லையா? அப்போ அவர் மட்டும்தான் இருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் இறை சித்தத்தின்படி தான் வாழ வேண்டும். இப்போ உங்களுக்கு வலியுறுத்துவது எல்லாமே இந்த ஆண்டிலிருந்து இறைவன் திட்டப்படி நாம் நடப்பவர்கள் நிறைவாக இருப்போம். இறைவன் சித்தத்துக்கு நாம் செவிசாய்ப்பவர்கள் நாம் நிறைவாக இருப்போம். ஏனென்றால் சொல்கிறார், போர்வை போல் இந்த விண்ணுலகம் உமது கைவினை பொருள் அன்றோ? அவையோ அழிந்துவிடும், நீரோ நிலைத்திருப்பவர். அவையெல்லாம் ஆடை போல் பழமையாகும். போர்வை போல் அவற்றை சுருட்டி விடுவீர். ஆடையை போல் அவற்றை மாற்றி விடுவீர். ஆனால் நீர் மாறாதவர். நாங்கள் உம்மை மட்டும் நம்புகிறோம் ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே என்று நாம் நினைக்கும் போது நம்முடைய பண்புகள் எல்லாமே நிறைவாக இருக்கும். அவர் முன்பு சொன்னது போல் கனிவு, தாழ்ச்சி, பொறுமை, சமாதானம், விட்டு கொடுக்கின்ற தன்மை இதெல்லாம் இருக்கும். அப்போ அவரோடு நாம் இணைந்து நடக்கும்போது, ஏனென்றால் வாக்களித்த தேவன் மாறாத தேவன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவர் எதை நமக்கு வாக்களித்தார்? அவரிடம் பெறுவோம். நீர் எனக்கு வாக்களித்தீர் ஆண்டவரே, எனக்கு இதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீர். அந்த வாக்கை நீர் இப்பொழுது நிறைவேற்ற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. அந்த வாக்கின் மூலமாக என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆண்டை ஆசீர்வாதமாக மாற்றிய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. ஏனென்றால் நான் உமக்குரியவன் யாராக இருந்தாலும் இறைவனுக்குரியவர்களாக இருக்கும்போது உரிமையோடு அவர்களிடம் கேட்கலாம். நாம் உரிமை பெறும் அவரிடம் நாம் என்ன வேண்டும் என்பதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி பெற்றுக்கொள்கிற மக்கள் நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ அவரிடம் கேட்பதற்கு எதுக்கு நமக்கு தயக்கம்? அவரை ஒட்டி நாம் வாழ்கிறோம், அவரை சார்ந்து வாழ்கிறோம், அவர் இரக்கத்தால் நாம் வாழ்கிறோம், அவர் பரிவால் நாம் நடக்கிறோம். அப்படி நடக்கும்போது நமக்கு என்ன கவலை? எது தேவையோ அதை அவரிடம் நாம் கேட்போம். ஏனென்றால் எல்லா காலமும் முடிவுறலாம், ஆனால் ஆண்டவர் முடிவுறாதவர். நமக்குன்று ஒன்று வைத்திருப்பார். என்ன வைத்திருப்பார்? இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் அதற்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது நமக்கு வெளிப்படுத்தப்படும் இல்லையா? அந்த உகந்த வாழ்க்கை வாழ்வதற்காக அவரிடம் மன்றாடுவோமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் எங்களை நிறைவாக வாழ வைத்தீர். அதுபோல் இன்னும் நீர் எங்களை நிறைவாக வாழ வைக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறம்பா. வல்லவராம் இறைவன் எங்களுக்கு அரும்பெருங்காரியம் செய்தார் என்று சொல்லும்படி, உம்முடைய நாமம் மாற்றிரும்படி நீர் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நன்றி ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருந்து எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை நாங்கள் பிறருக்கு எடுத்து செல்லும்படி எங்களை நீர் வழிநடத்த போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உம்முடைய இரக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.